John 10 verse 27-28. யோவான் 10வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே 28வது வசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போகிறது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்தது என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்திலே என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இந்த அதிகாலையிலே நீங்களும் நானும் அவருடைய ஆடுகளாக இருந்து நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்னாக செல்லுகிறது, எனக்கு பின்னாக வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து அவர் சொல்லுகிறார். எங்கே நாம் அவர் பின்னே செல்லுகிறோம் என்று சொன்னால், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. நீங்களும் நானும் கெட்டு போகாத ஆடாக இருந்தால் நாம் நித்திய ஜீவனை அடைகிற ஆடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளவும் முடியாது சொல்லுகிறார் ஆண்டவர். ஒருவனும் அவைகளை ஆடுகளை பறித்து கொள்ளுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், பிதா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா எனக்கு அந்த ஆடுகளை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இந்த காலத்திலே ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்து அவருக்கு பின்னே செல்லுவது நலமாக இருக்கும் என்று வேதம் தெரிவிக்கிறது. அடியானும் அதையே உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் ஆடுகளாக இருந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.